ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற பையன் வாழ்ந்தான். அவன் மிகவும் ஆர்வம் நிறைந்தவன். புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கணும், கண்டுபிடிக்கணும் என்பதிலேயே அவன் மனசு இருந்தது. ஒரு நாள் மாலை அவன் கிராமத்துக்கு அருகில் இருக்கும் காட்டுக்குள் போனான். அந்த காட்டில் யாரும் அதிகமாக போவதில்லை. அங்க மாய உலகம் இருக்காம்னு பெரியவர்கள் சொல்லுவாங்க. அருண் பயப்படாம உள்ளே சென்றான். சில நேரம் நடந்த பிறகு அவன் ஒரு பழைய கல்லாலான கதவை பார்த்தான். அந்த கதவு சாதாரணமா இல்ல, அதுல விசித்திரமான குறியீடுகள் இருந்தது. இது என்ன கதவுன்னு அவன் நினைச்சான். அவன் கையை கதவுக்கு தொட்ட உடனே கதவு தானாகவே திறந்தது. அதுக்குள்ளே அவன் பார்த்தது ஒரு அற்புதமான உலகம். அங்க மரங்கள் பேசினது, பறவைகள் மனிதர்களைப் போல சிரிச்சது, நதி வண்ணமா ஓடுச்சு. அந்த உலகத்துல ஒரு சிறிய தேவதை அவனை பார்த்து சொன்னது, இது மாய உலகம், நல்ல மனசு கொண்டவர்களுக்குத்தான் இங்க வர முடியும். அருண் அங்கே பல விசித்திரமான விஷயங்களை பார்த்தான். ஆனால் ஒரு விஷயம் அவனை கவலைப்படுத்தியது. அந்த உலகம் மெதுவாக மங்கிக் கொண்டிருந்தது. ஏன் இப்படி ஆகுதுன்னு அவன் கேட்டான். தேவதை சொன்னது, மனிதர்கள் இயற்கையை கெடுக்க ஆரம்பிச்சதால இந்த உலகம் அழிஞ்சுகிட்டு இருக்கு. அருண் அதை கேட்டு அதிர்ச்சியடைந்தான். நான் இத காப்பாத்துறேன்னு உறுதியா சொன்னான். அவன் மீண்டும் தனது கிராமத்துக்கு வந்து மரங்களை நட்டான். மற்றவர்களையும் இயற்கையை பாதுகாக்க சொல்ல ஆரம்பிச்சான். சில மாதங்களுக்குப் பிறகு அவன் மீண்டும் அந்த கதவுக்கு போனான். இந்த முறை மாய உலகம் இன்னும் அழகா இருந்தது. தேவதை சிரிச்சு சொன்னது, நீ செய்த மாற்றம் இந்த உலகத்தை காப்பாத்திச்சு.